கேப்டனின் ரசிகர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த வேடசந்தூர் அருகே உள்ள ஏரியாடு பகுதியைச் சேர்ந்த கேப்டனின் தொண்டர்கள் ஒரு 10-15 பேர் அங்குள்ள குண்டாம்பட்டியில் அந்த பகுதியில் கேப்டனோட புகைப்படத்தை வைத்து வழிபட்டு அங்கே மாலை அணிவிச்சுக்கிட்டாங்க. ஒரு 10-15 பேர் கேப்டன் புகைப்படத்தை வச்சு திண்டுக்கல்லில் அந்த குண்டாம்பட்டி ஊரில் கேப்டனோட விஜயகாந்த் கடவுளாக மதித்து தன்னோட தொண்டர்கள் எல்லோருமே மாலையை அணிவித்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பாத யாத்திரையாக சென்னை வரை புறப்படுறாங்க. சென்னை கேப்டன் நினைவிடத்திற்கு வந்து அந்த மாலையை சமர்ப்பிக்கிறாங்க. பாருங்க, கேப்டனுக்கு எப்படியெல்லாம் மனிதர்கள், ரசிகர்கள், எவ்வளோ தொண்டர்கள் அவரை கடவுளாகவே வணங்கிட்டாங்க. இப்போ இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னே கேப்டனை கடவுளாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவர் அப்பேற்பட்ட ஒரு மனிதன், ஒரு நல்ல ஒரு மாமனிதன். எந்த ஒரு தொண்டனுக்கும் அவரை பிடிக்காதவங்க கூட பிடிக்கும். அவர் செய்த தான தர்மம் அப்படி நிறைய பண்ணியிருக்கிறாரு. அந்த ரசிகர்களை பார்த்தீங்கன்னா, கேப்டன் அவர்கள் புகைப்படத்தை வைத்து கேப்டன் போற்றி போற்றின்னு சொல்லி அவங்க வழிபடுறத பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு புத்துணர்வாக இருக்குது. நம்ம பார்த்துருக்கோம், பல கோயில்களுக்கு மாலை அணிவித்து கொண்டு போவார்கள். ஆனால் கேப்டன் மீது அன்பு கடந்த பாசம் அளவு கடாத ஒரு மனுஷனால எப்படித்தான் ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்போ சாதாரண ஒரு விஷயத்தை பாருங்க, நம்ம கேப்டன் இருக்கிறாரு தான் நம்ம நினைக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மறைந்தது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்று அவர் நம்ம கடவுளாக நம்முடன் இருக்கிறார் என்று எண்ணி தொண்டர்களும் ரசிகர்களும் தினமும் அவரோட கோவில்ல போய் வழிபட்டு கொண்டு இருக்கு. அது கோயிலாக தான் இனிமேல் பார்க்குறாங்க. நம்ம நினைவிடமாக கூட நினைக்கல. அது ஒரு சரித்திர சாம்ராஜ்யமாக ஆகிப்போச்சு. கோயம்பேடை பாருங்க, கூட்டமே இருக்காது. இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டில் இது இல்லைனாக்கா இப்போ பாருங்க, தினமும் அங்கே பார்த்தீங்கன்னா கடல் அலையா மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து பாத யாத்திரை வந்து ஒரு கேப்டன் மீது அளவு கடந்த ரசிகராக ஒரு மாலை அணிவித்து வருவது மிக சந்தோஷமாக உள்ளது. இவர்களை நினைக்கும் போது பாதங்களை தொட்டு நாம் வணங்க வேண்டும். கேப்டன் ரசிகர்கள் எல்லோருமே அப்படித்தான் இருப்பார்கள். ஒரு தீங்கும் நினைக்காத நம் கேப்டன் ரசிகராக இந்த தொண்டர்களையும் நாம் வாழ்த்துவோம்.